ஓம் சாந்தி. நம்ம எப்பெல்லாம் மதுபன் வர்றோமோ அப்பெல்லாம் ஒரு இன்விசிபிளான சக்தி, அதிருஷ்ய கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தி நமக்கு ஃபீல் ஆகுது. எல்லாருக்கும் அனுபவம் ஆகுதா உங்க எல்லாருக்கும்? அப்புறம் எப்போ புருஷார்த்திகள் இருக்கக்கூடிய அந்த குழுவில் நம்ம உட்கார்றோமோ அப்போ ஒரு ஹையர் பவர், ஹை பவர்னுடைய அனுபவம் ஏற்படுது, ஒரு சக்தியினுடைய அனுபவம் ஏற்படுது. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டரோட அனுபவத்தை கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் அவங்க பிரம்மா குமாரிஸில் கிடையாது, பிரம்மா குமாரிஸுடைய கனெக்ஷன்லேயே இல்லை. அவங்களுக்கு எந்த ஒரு ஆன்மீக பேக்ரவுண்டும் கிடையாது. அவங்க வேற ஒரு இயக்கத்தில் இருக்கிறாங்க. 2020 அவங்களுடைய குருவை மீட் பண்ணாங்க. அவங்க குரு சொன்னார், நீ ஒரு வருஷத்துக்கு மௌனத்தில் போயிரு அப்படின்ட்டு. அப்போ அவங்க 2020 மௌனத்தில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க 5 வருஷமாக மௌனத்தில் இருக்காங்க. நேற்றோ இல்லை முந்தா நாளோ தான் அவங்க மௌனத்தை கலைச்சிருக்காங்க. அவங்க அனுபவத்தில் சொன்னாங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா மௌனத்தில் தான் ஜென்மம் எடுக்கிறாங்க ஒவ்வொருத்தருமே. அனைத்து பிறப்புகளும் அனைத்து படைப்புகளும் மௌனத்தில் தான் ஏற்படுகிறது. யார் மௌனத்தை தெரிஞ்சுக்கலையோ அவங்க வாழ்க்கையை தெரிஞ்சுக்கல அப்படின்னு தான் அர்த்தம். அவங்க சொன்னாங்க, நான் எனக்கு இவ்வளவு அனுபவம் ஏற்பட்டிருக்குது, நான் ஆன்மீகத்தில் எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாத ஆள். அப்போ ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ அனுபவங்கள் ஏற்படும், ஆன்மீகத்திற்காக வாழ்க்கையை கொடுத்துருக்கிறவங்க எவ்வளோ அனுபவம் பண்ணுவாங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அந்த சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சிங்கர், பாடகர், அப்புறம் அவங்க ஃபிட்டர், அதாவது பெயிண்டர். அவங்க சிங்கிங்கினுடைய கரியர் ஆகட்டும், அவங்க பெயிண்டிங்கினுடைய கரியர் ஆகட்டும், அவங்க ரெண்டுலேயுமே ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க, ரொம்ப முன்னாடி இருந்தாங்க. ஆனாலும் அவங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வெறுமை இருந்தது, ஒரு காலி, ஒரு எம்டினஸ் இருந்தது. அவங்க சொன்னாங்க, இப்போ ஆரம்ப காலத்தில் அந்த மௌனம் இருந்தாங்க இல்லையா, அப்போ ஆரம்ப காலம் ரொம்ப கடுமையாக இருந்ததுதான், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா மனசுக்குள்ள ஒரே குழப்பம், மனசுக்குள்ள நிறைய சிந்தனைகள், நிறைய எண்ணங்கள், எண்ண ஓட்டங்கள், மனசுக்குள்ள புயல், எதையாவது நம்ம சொல்லணும் அப்படிங்கிற பேசக்கூடிய ஒரு ஆர்வம், பேசணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த எண்ணத்தினுடைய வேகங்கள் குறைய ஆரம்பிச்சு. அவங்க அப்புறம் சொன்னாங்க, நான் அனுபவம் பண்ணேன், நான் வேற, இந்த சரீரம் வேற, இந்த உடம்பு வேற, நான் வேற, இந்த மனசு வேற, நான் கிடையாது. நான் வெறும் அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரசண்டான ஒரு ஆளு, அவ்வளவுதான். பிரசண்டா இருக்கிறேன், பிரசன்ஸ், நாங்க ஆஜரா இருக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா இதெல்லாம் நான் கிடையாது. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த மௌனத்துல இருந்த நாட்கள்ல எனக்கு வாழ்க்கையினுடைய பல விஷயங்களுக்கு எனக்கு பதில் கிடைச்சது. அதனால அவங்களுடைய சைலன்ஸ் 5 வருஷமாக போச்சு, 5 வருஷம். அதே போல நீங்க மதுபன் வர்றீங்க அப்படின்னா, நம்ம பாபா குழந்தைங்க மதுபன்ல நீங்க வர்றீங்க, வந்துட்டு உலகத்துல என்ன காரியங்கள் செய்வீங்களோ அதே காரியத்தை இங்க செய்யக்கூடாது. அங்க ஊர் சுத்துறது, பர்ச்சேஸ் பண்றது, சைட் சீன் போறது, கோவில் போறது, பிக்னிக் பண்றது, டான்ஸ் பண்றது, ஆடுறது, பாடுறது, கூடி பேசுறது, இந்த மதுபன் அப்படிங்கிறது சைலன்ஸ் ஷோன். இங்கு சைலன்ஸை தான் அனுபவம் பண்ணணும். நீங்க யோகத்துல இருந்தாலும் சரி, முரளி கேட்டாலும் சரி, கிளாஸ் கேட்டுட்டு இருந்தாலும் சரி, இல்லைன்னா உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும், யோக பிராக்டிஸ் உள்ளுக்குள்ள, இல்லை பிரயோகம் உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருக்கணும், நடந்துட்டு இருக்கணும். பரமாத்மாவனுடைய குடை நிழல் சத்திர சாயா என் தலைக்கு மேல இருக்கு. அதனால எவ்வளவுக்கு நீங்க மதுபன்ல இருக்கீங்களோ அந்த அளவு, அந்த டைம், கொஞ்சம் டைம் தான் கிடைக்குது வர்றவங்களுக்கு போறவங்களுக்கு, அந்த டைமை ரொம்ப லாபகரமாக யூஸ் பண்ணணும். அங்க கிடைச்ச பாக்கியத்தை, புண்ணியத்தினுடைய அந்த கொஞ்சம் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனுடைய லாபத்தை நம்ம எடுக்கணும். காற்றுள்ள போதே தூட்டிக்கிற மாதிரி மதுமல்ல இருக்கும்போதே எடுத்து குவிச்சு சக்திகளை நம்ம கலெக்ட் பண்ணி, நம்மளுடைய என்னெல்லாம் நமக்கு தேவையோ எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கணும் சேர்த்து. ஒரு வருஷத்துக்கு, அடுத்த வருஷம் தான் போறோம், அடுத்த ஒரு வருஷத்துக்கு நம்ம சேர்த்து வச்சுக்கணும் சக்திகள், குணங்கள் எல்லாமே. ஃபர்ஸ்ட் 1 hour ரூல்ஸ், முதல் மணி நேரம், நம்மளுடைய டெய்லி காலையினுடைய முதல் 1 மணி நேரம், அதனுடைய ரூல் என்னவா இருக்கணும். அதனால எந்த விஷயத்துல நம்ம டிசிஷன் எடுக்க முடியாம நம்ம தவிச்சிட்டு இருக்கிறோமோ,
அந்த விஷயத்துக்காக அந்த 1 மணி நேரத்தை யூஸ் பண்ணணும். அதாவது 24 மணி நேரத்தில் நீங்கள் காலையில் 2 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா 2லேருந்து 3, 3 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா 3லேருந்து 4, 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா 4லேருந்து 5, 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா 5லேருந்து 6, 6 மணிக்கு எந்திரிக்கிங்கன்னா 6 to 7. எப்போ எந்திரிக்கீங்களோ அப்போ முதல்ல 1 மணி நேரம். ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் இருக்குது, இல்லைன்னா ரொம்ப கடுமையான முடிவெடுக்க முடியாத சுச்சுவேஷனாக இருக்குது, இங்கே இருக்கவா அங்கே இருக்கவா, வேலை செய்யவா இல்லை சேவை செய்யவா, இதே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கலாமா இல்லை வேறு டிபார்ட்மெண்ட் மாற்றிக்கலாமா, அது வரல ஈஸி. டிபார்ட்மெண்ட்டை ஈஸியாக மாற்றிக்கலாம் நம்ம ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. எலக்ட்ரிக்கல் போகிறீங்களா எலக்ட்ரிக்கல் போங்க, கிச்சன் போகிறீங்களா கிச்சன் போங்க, அகாமடேஷன் போகிறீங்களா அகாமடேஷன் போங்க. ஊர்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது, எங்கே வேணாலும் மாற்றிக்கலாம். இங்கே சரியில்லை இவர் சரியில்லை, நம்மளை கொஞ்சம் மேட்ச் ஆகலை அப்படின்னா அங்கே போயிட வேண்டியதான். இந்த மாதிரி முடிவெடுக்க முடியாமல் இருக்கும் இல்லையா? இல்லைன்னா இந்த சென்டருக்கு போவா, இல்லை சென்னைக்கு போவா, இல்லை மதுரைக்கு போவா, இல்லை மதுபனுக்கே போயிடலாமா, இல்லை டெல்லிக்கு போகலாமா, இல்லை அகமதாபாத்துக்கு போகலாமா, எந்த சென்டரில் போனால் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் சரண்டர் லைஃப்பில் இருக்கிறவங்க எல்லாம் புதுசாக குமார்ஸ் நினச்சிட்டு இருப்பாங்க. இல்லை பெங்களூருக்கு போயிடலாமா, பெங்களூரில் நல்ல சான்ஸ் இருக்குதாமே அங்கே போகலாமே, இல்லை ஹைதராபாத் சாந்தி சரோவருக்கு போகலாமா, இல்லை மதுரையினுடைய சாந்தி சரோவருக்கு சக்தி சரோவருக்கு போகலாமா, இப்படி நிறைய எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கா உங்களுக்குள்ள மனதில். இந்த மாதிரி பெரிய பெரிய டிசிஷன், நம்மளுடைய லைஃபையே புரட்டி போடக்கூடிய ஒரு டிசிஷன்ஸ் எப்போ எடுக்கணும்? இந்த முடிவுகளை காலை எழுந்ததும் முதல் 1 மணி நேரத்தில். அப்புறம் இன்னொரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் ஓப்பன் லூப் அப்படின்னு. ஓப்பன் லூப் அப்படின்னா சில காரியங்களை நம்ம தெரிஞ்சு வேணும்னே அதை அறகுறையாக விட்டுறணும். அப்போ தான் நம்ம ஆள் மனசில் அதனுடைய சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கும். எப்படி எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஹோம்ஒர்க் கொடுக்குறோம், டெய்லி ஹோம்ஒர்க் வருது, அந்த டெய்லி ஹோம்ஒர்க்கை காலையில் ஒரேடியாக செஞ்சிடக்கூடாது. காலையில் பாதி செய்யுங்க, அப்புறம் அதை விட்டுருங்க அப்படியே, அப்புறம் சாயங்காலம் செய்யுங்க, இல்லை நைட்டு செய்யுங்க. அப்புறம் முரளி ஆகட்டும், முரளி கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிச்சிடக்கூடாது, கொஞ்சம் படிக்கணும். அதாவது முழுசாக மானியை படிச்சிடக்கூடாது, பாதி படிக்கணும் பாதியை விட்டுறணும். அப்போ அதனுடைய சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கும். அப்புறம் மீதி எப்போ படிக்கணும், மிச்சம் என்ன ஆச்சு அப்படின்ட்டு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அடுத்த லைனை படிக்கணும் அடுத்தது அப்படின்னு. இது கூட ஒரு சைக்காலஜி. மனசு பார்த்தீங்கன்னா எந்த விஷயங்கள் பெண்டிங் இருக்கோ அதை அடிக்கடி நினச்சிட்டே இருக்கும். இப்போ துணி துவைக்கல இன்னைக்கு ஃபுல்லாக, இல்லை ஒரு வாரமாக துவைக்கலைன்னா அந்த துவைக்காததனுடைய சிந்தனைகள் ஓடுதில்ல. அப்புறம் இன்னைக்கு இன்னும் சாப்பிடல, கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், ஒரு தோசை சாப்பிட்டேன், அப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு வந்துட்டேன். அப்போ அது ஓடிட்டே இருக்குல்ல, சாப்பிடணும். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முடிஞ்சிச்சுன்னு முடிச்சிட்டீங்களோ அவ்வளோதான், முடிச்சாச்சு அப்படின்னா அது உடனே மறந்துடும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுபவம் இருக்கா? எக்ஸாம் போயிட்டு நம்ம எக்ஸாம் வரைக்கும் மனப்பாடம் பண்ணுவோம், அப்படியே தலைகீழாக சொல்லுவோம், நேராக சொல்லுவோம் படித்த பாடத்தை. அதுவே எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்ச உடனே மனசு தானாகவே, அது மூளையினுடைய பவர், மனசினுடைய பவர், உடனே இன்னைக்கு எக்ஸாம் தமிழ் எக்ஸாம் முடிஞ்சிச்சு, ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த நாள் தமிழை பற்றி அந்த கொஸ்டின் பேப்பரை கொடுத்து என்னன்னு சொன்னால் நமக்கு சொல்ல தெரியாது, அந்த ஆன்சர்லாம் ஞாபகம் வராது நமக்கு. ஏன்னா மனசு ஃபுல் ஸ்டாப் வச்சிருச்சு, அவ்வளோதான், அதை முடிஞ்சிச்சு, ஃபைல் க்ளோஸ். அடுத்தது இங்கிலீஷை பற்றி தான் நினைக்கும், தமிழை பற்றி நினைக்காது. நம்ம மனப்பாடம் பண்ணி சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் நமக்கு, அவ்வளோ ஞாபகம் வச்சு ஃபுல் பெரிய எஸ்ஏ எல்லாம் எழுதுவோம், எஸ்ஏ பேராகிராஃப். ஆனாலும் அன்னைக்கு ஞாபகம் இருக்கும், அடுத்த நாள் ஞாபகம் இருக்காது, ஃபைல் க்ளோஸ் ஆயிரும். இது மனசினுடைய ஒரு சக்தி, மறக்கக்கூடிய சக்தி. ஃபைல் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், மறந்துடும். அதே போல் நம்ம ஒரு காரியத்தை முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த காரியம் அப்புறம் ஞாபகமே வராது, க்ளோஸ் ஆயிரும் ஃபைல். எப்படி ஹோட்டலில் வராங்க, ஒரு ஆர்டர் பண்ணுறாங்க, அப்போ கொடுக்குறாரு இல்லையா, ஆர்டர் பண்ணதை கொடுக்குறவர் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கிறாரு, யாருக்கு என்னென்ன ஆர்டர் பண்ணாங்க, என்ன கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஒரு தடவை எப்போ நம்ம கொடுத்துட்றாரோ அப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுவார். கொடுக்கறது வரைக்கும் இவங்களுக்கு இது ஒன்று பெண்டிங் இருக்குது, இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும், இவங்க 3 கொடுக்கணும், இவங்க டீ ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ஆஃப்டர் த டிஃபன், அந்த மாதிரி எல்லாமே ஞாபகம் இருக்கும். அப்போ அந்த டேபிளில் இந்த சேரில் கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே ஞாபகம் இருக்கும். எப்போ ஒரு தடவை அவர் எல்லாத்தையும் சொன்னதெல்லாம் கொடுத்துட்டாரோ அப்போ அவருக்கு அப்படியே மெமரி லாஸ் ஆயிரும், எல்லாமே மறந்துடும். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சிகார்னிக் எஃபெக்ட்னு பேர். சிகார்னிக் அப்படிங்கிற ஒரு மனிதர் தான் இதை கண்டுபிடிச்சாரு, இந்த விஷயத்த. ஓப்பன் லூப் இதுக்கு பேர். அதாவது சில காரியங்களை நம்ம வேணும்னே பாதி பண்ணிட்டு பாதியை விட்டுறணும். இப்போ 1 மணி நேரம் யோகா பண்ணோம் பாபா ரூமில், 1/2 மணி நேரம் பண்ணிட்டு விட்டுருங்க,
அப்போ மீதி அரை மணி நேரம் பண்ணணும்னு அந்த பாபா ரூம் நினைவு நமக்கு வந்துட்டே இருக்கும். பாபா ரூம் போகணும் அப்படின்னு. அப்போ பாபா நினைவு வந்துருச்சு இல்லையா, நம்மளை அறியாமலே பாபா நினைவு அங்கே வந்துருச்சு. அப்புறம் இன்னொரு வார்த்தை இருக்குது, மினிமம் கிரியேட்டிவ் டோஸ். நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம், அதில் என்ன நம்ம ஆட் பண்ணும்போது அதில் ஒரேடியாக அப்படி சக்தி வந்துடணும், பவர் வந்துடணும், ஒரு ஃபயர் வந்துடணும், ஒரு பிரைட்னஸ் வந்துடணும், ஒரு ஊர்ஜா வந்துடணும் அந்த இடத்துல. அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன ஆட் பண்ணணும்? இப்படி சிங்கர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க பாடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, சுடு தண்ணி குடிக்கிறாங்க, சூடாக ஏதாவது குடிக்கிறாங்க, இல்லைன்னா கத்துறாங்க, பயங்கரமாக வேகமாக கத்துறாங்க, இல்லைன்னா தொண்டையை சரி பண்ணுறாங்க, இல்லை ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுறாங்க. எதுக்கு? தொண்டையை ஓப்பன் அப் பண்ணுறதுக்காக வேகமாக படிக்கிறாங்க, கத்தி படிக்கிறாங்க. உங்களுக்கு காலையில் கிளாஸு இப்போ இங்கே நடந்துட்டு இருக்குல்ல 5 மணிக்கு கிளாஸ் அப்படின்னா, இன்னைக்கு உங்களுடைய கிளாஸு அமிர்தத்தில் யோகா பண்ணீங்க, டைரெக்டாக இங்கே பேசுனீங்க, கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா வார்த்தைகள் வரக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஓப்பன் அப் ஆகிறதுக்கு. இந்த வார்த்தைகளில் ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும், அது வரக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த நேரத்து வார்த்தைகளில் ஒரு பிரைட்னஸ் இருக்காது, ஒரு ஃபயர் இருக்காது, டல்னஸ் தான் இருக்கும். இது கூட நல்ல விஷயம்தான் இந்த விஷயத்தில். இல்லைன்னா எக்ஸ்ட்ரா கதை பேச ஆரம்பிச்சிருவாங்க முரளி எழுதுறவங்க. இந்த அமிர்தத்தில் முடிச்சோன்னா முரளி படிக்கிறாங்கல்ல, அப்போ முரளியை மட்டும் படிப்பாங்க, எக்ஸ்ட்ரா சொல்ல வராது அந்த நேரத்தில். இது கூட நல்லதான். ஆனால் நல்ல ஒரு ஸ்பீக்கராக இருக்கும் பட்சத்தில் அவங்க ஸ்பீச் பண்ணுறாங்க, இல்லை சொற்பொழிவாட்டுறாங்க, இல்லைன்னா ஏதாவது உபதேசம் பண்ணுறாங்க. இங்கேயே இப்போ பட்டி நடக்குதுன்னா இங்கே அவங்க கிளாஸ் எடுக்கணும் 5 மணிக்கு. அப்போ என்ன பண்ணணும், அவங்க ரூமுக்கு போகணும், ரூமுக்கு போய் அவங்க ரூமில் எதையாவது ஒன்று வேகமாக கத்தி படிக்கணும், அப்போ தான் தொண்டை ஓப்பன் அப் ஆகும். ஆனால் நேரடியாக அமிர்தவில் பண்ணிட்டு இங்கே நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அப்போ அவ்வியக்த ஸ்திதி இருக்கா, ஓகே, அவ்வியக்த ஸ்திதி ஓகே. ஆனால் என்ன ஒரு கிளாரிட்டி இருக்கணுமோ அந்த கிளாரிட்டி அந்த வாய்ஸில் வராது. அதில் ஒரு பவர் இருக்கணும், அதில் ஒரு எஃபெக்ட் இருக்கணும், அந்த எஃபெக்ட் இருக்காது. நானும் இதான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வாய்ஸு கேட்டால் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு சக்தி ஃபீல் ஆகாது, பவர் ஃபீல் ஆகாது, ஒரு சோம்பல் தான் ஃபீல் ஆகும். ரூமில் போய் இந்த மாதிரி கத்தி பேசுறீங்க இல்லை அப்படின்னா, நீங்கள் ஒரு வாணியை பற்றி பேச போறீங்க அப்படின்னா அந்த வாணியை எடுத்துக்கிட்டு அந்த வாணியை கத்தி படிங்க, வேகமாக சத்தம் போட்டு. ஒரு 10,000 பேர் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு கத்தி படிங்க உங்கள் ரூம்குள்ளே இருந்து இல்லை பாத்ரூம்ல இருந்து. அப்போ உங்கள் தொண்டை ஓப்பன் அப் ஆயிரும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாய்ஸ் அப்படியே ஸ்வரமாக ஒலிக்கும், ஒரு ஸ்வரம், ஒரு ஒரு அதிர்வோட வெளிப்படும். சத்தமாக படிக்கணும் அப்படின்னா கத்தி படிக்கிறது இல்லை, கிளாரிட்டியாக படிக்கிறது, தெளிவாக உச்சரிக்கிறது. வால்யூம் அதிகமாக இருக்கணும், கூடவே கிளாரிட்டியும் இருக்கணும். ஒரு டங் ட்விஸ்ட் மாதிரி ஆயிரும் அந்த நேரத்தில். இது ஸ்பீக்கர்ஸுக்காக ஒரு புது ரூல்ஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இன்னைக்கு ரிவிஷன் பண்ண போறீங்க முரளி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அப்போ நீங்கள் இன்னைக்கு ரிவிஷன் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இப்போ சொன்னதெல்லாம் செய்யுங்க. ஒரு தடவை சத்தமாக வேகமாக படிச்சுட்டு வாங்க, இல்லைன்னா வேற எதையாவது பாடுங்க, போய் கத்தி பாடுங்க, கத்தியில் சத்தமாக பாடுங்க, இல்லைன்னா சுடுதண்ணி குடிங்க. சுடுதண்ணி குடிக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு நினச்சிட்டு சுடுதண்ணியை மட்டும் குடிக்காதுங்க, இந்த ப்ராக்டிஸையும் பண்ணுங்க. இது நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராக்டிஸ். அதனால டைரெக்டாக யோகா முடிச்சோன்னா பேசக்கூடாது. இதுக்கு பேர் என்னன்னா வாய்ஸ் வார்ம் அப்னு பேர். வார்ம் அப் எக்ஸ். ஓட்டப்பந்தயம் எல்லாம் போகிறாங்க, ரன்னிங் போகிறாங்க அப்படின்னா எடுத்தோடனே ரன்னிங் போக முடியுமா என்ன? அதுக்கு ஒரு கால் வலி இப்போ ஒரு வாரத்துக்கு தூக்க முடியாமல் போயிடும், எந்திரிக்கவே முடியாமல் போயிடும், அவ்வளோ வலி வந்துடும். மாரத்தான் போகிறாங்க இல்லை ரன்னிங் போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணணும், 1 மாதம் 2 மாதம். அப்போ தான் அந்த உடம்பு செட் ஆகும், அந்த மாரத்தான் இல்லை ஓட்டப்பந்தயத்தில் ஓட முடியும். எடுத்தோடனே இன்னைக்கு நான் போய் என்ன யூத்து தானே நான் ஓடுவேன் அப்படின்ட்டு ஓடினீங்கன்னா ஒரு வாரத்துக்கு எந்திரிக்க மாட்டீங்க, நோண்டி நடப்பீங்க. அப்புறம் பார்த்துருக்கீங்களே மாரத்தான் ஓட்டம் எப்போ முடிஞ்சிருச்சோ அப்போ முடிஞ்ச உடனே ஒரேடி அப்படி ஸ்டாப் பண்ணிடவும் மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணி அப்புறமா நடப்பாங்க, அப்புறம் தான் நிறுத்துவாங்க. வண்டி 4th கியரில் 5th கியரில் போயிட்டு இருக்குது, 4th கியர் 3rd கியர் 2nd கியர் ஆகிட்டு அப்புறம் தான் 1st கியர் ஆகணும். 5th கியரில் போயிட்டு இருக்கு, திடீர்னு இதாயிக்கணும், என்ன ஆகும்? ஸ்டாப் பண்ணா வண்டி கெட்டு போயிடும். இதே போல் இந்த வாய்ஸ் கூட ஒரு மாரத்தான் மாதிரி தான், மாரத்தான். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு பாயிண்ட் முதல் 1 மணி நேரத்தினுடைய ரூல். முதல் 1 மணி நேரம் காலையில் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ரூல். அந்த 1 மணி நேரத்தில் முதல் 1 மணி நேரம்
எந்த விஷயத்தில் நம்ம டிசிஷன் எடுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறோமோ அந்த நேரத்தை வந்து அந்த விஷயத்த இந்த 1 மணி நேரத்துக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு டிசிஷன் மேக்கிங் வந்துடும் நமக்கு. ரெண்டாவது என்ன பார்த்தோம், ஓப்பன் லூப். அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரேடியாக பண்ணக்கூடாது. போன பட்டியலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 1 மாதத்துக்குள்ள ஹோம்ஒர்க்கை ஒரே நாள்லேயே பண்ணி அனுப்பிட்டாங்க. மாதம் ஃபுல்லாக ஒன்றுமே பண்ணல, ஆனால் கடைசி 3 நாளில் எல்லா முழு மாதத்தினுடைய ஹோம்ஒர்க்கையும் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பட்டி முடியும் போது கடைசியில் 3 நாள் தான் அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு வந்திருக்கு. உடனே எல்லா ஹோம்ஒர்க்கையும் எடுத்தாங்க, அது பண்ணி அனுப்பிட்டாங்க. எப்படி முடிச்சிங்க, இது கூட நல்ல விஷயம்தான். ஆனாலும் இது வந்து ஒரு நிரந்தரமான செயல் இல்லைல்ல. டெய்லி ஹோம்ஒர்க்காக இருந்தால் கூட ஒரே அடியாக பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கொஞ்சம் விட்டு விட்டு பண்ணணும் ஹோம்ஒர்க்கு. காலையில் கொஞ்சம் செய்கிறீங்க, அப்புறம் மத்தியானம் செய்கிறீங்க, அப்புறம் ஈவினிங் செய்கிறீங்க, இல்லை நைட் செய்கிறீங்க. அதே போல் முரளி கூட காலையில் படிப்பீங்க. அப்போ தான் மனசில் இருக்கும் அடுத்த பாயிண்ட் என்ன, அடுத்த பாயிண்ட் இன்னும் பாதி இருக்குது, அதில் என்ன சொல்லுவார் பாபா இதை பற்றி. அப்போ க்ரியேட்டிவிட்டியான விஷயங்கள் ஏற்படுதில்லை. அதுக்கு கூட 4 நியமங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா. அதில் ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன். க்ரியேட்டிவிட்டி கூட எடுத்தோன்னெல்லாம் வராது ஒரே ஐடியா. முதல்ல முரளி கேட்குறீங்க, கிளாஸ் கேட்குறீங்க. நிறைய பேருக்கு க்ரியேட்டிவிட்டியே இருக்க மாட்டேங்குது. இப்போ நிறைய உதாரணங்கள் இப்போ கிளாஸில் கேட்டோம். ஆனாலும் நிறைய பேருக்கு, அதாவது வெறும் கிளாஸ் மட்டும் எடுக்காமல் அதில் எக்ஸாம்பிளே சேர்த்து சொல்லும் போது என்ன ஆயிடுச்சுங்க, அங்கே ஒரு க்ரியேட்டிவிட்டி, அதாவது ஒரு எனர்ஜி, எக்ஸ்ட்ரா எனர்ஜி அங்கே நுழைஞ்சிருது. அப்போ நமக்கு அது இன்ட்ரெஸ்டிங் அதிகமாக்கிறது. அந்த இன்ட்ரெஸ்டிங் நம்ம என்ன பண்ணுறோம், முரளி படிக்கிறோம், இல்லை கிளாஸ் படிக்கிறோம், சொல்கிறோம், பாயிண்ட்ஸ் ரிவைஸ் பண்ணுறோம், அதோட நின்று போயிடுது. அதில் எதுவுமே க்ரியேட்டிவிட்டியே இல்லை. வெறும் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க, அதை ரிவைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் என்ன ஒரு மஜா இருக்க போகுது. என்னுடைய அனுபவத்தையும் நான் அதில் சொல்லலை, புகுத்தலை, இல்லை எந்த ஒரு ஸ்டோரியும் நான் சொல்லலை. வெறும் பேருக்கு நான் ரிவைஸ் மட்டும் பண்ணேன், வாணியை படித்தேன், பேருக்கு படிச்சுட்டு போயிட்டேன். எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை, சும்மா டல்லாக படிச்சுட்டு போயிட்டீங்க. கடமையே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு. அப்போ முரளி இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு தான் இருப்பான். டக்குன்னு ஒரு ஸ்டோரியை சொல்லுங்க, நடுவில் எல்லாம் முழிச்சுப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு தூக்கமே போயிடும். கடைசியில் முரளி ஞாபகம் இருக்காது, அந்த ஸ்டோரி ஞாபகம் இருக்கும். ஸ்டோரி வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லானது. ஸ்டோரி கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டோரியை கூட ஏதோ வரலாறு, அந்த காலத்தில் ஸ்கூலில் வரலாறு பாடம் படிக்கிற மாதிரி படிப்பாங்க. வரலாறு பாடம்னு எதுக்கு சொல்கிறோம், அதில் ஒரு உணர்ச்சியும் இருக்காது, 0 ஃபீலிங்ஸ். அவர் வந்தார், அவரை கொண்டார்கள், அவரை புதைத்தார்கள். அது மகன் வந்தான், மகனையும் கொண்டார்கள். ஒரு உணர்ச்சியும் இருக்காது. அங்கே அத்தனை பேர் செத்துருப்பாங்க, ஆனால் நமக்கு ஃபீல் ஆகாது. செத்து போயிட்டாங்களே, 2ஆம் உலக போர் நடந்தது, கோடிக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள், அவர்கள் அப்புறம் ஜப்பான் மேலே கொண்டு போட்டாங்க, அப்புறம் அவங்க வந்து நிறைய மக்கள் இறந்து போனாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு ஒரு ஃபீலிங்கே வராது, இத்தனை பேர் இறந்துட்டாங்கப்பா அப்படின்ட்டு. அந்த மாதிரி நிறைய பேர் ஸ்டோரி சொல்லுவாங்க. அந்த மாதிரியும் ஸ்டோரி சொல்லக்கூடாது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்லணும். ஸ்டோரி கூட, சாதாரண ஸ்டோரி கூட சிலவங்க சொல்லும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குல்ல. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கிரியேட்டிவான விஷயத்தை உள்ள புகுத்தும் போது அதில் ஒரு விதமான எனர்ஜி வந்துடுது அந்த வகுப்பு. அதனால கிரியேட்டிவிட்டியினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ப்ரிப்பரேஷன், முன்னேற்பாடு. இன்ஃபர்மேஷன் அதை கேதர் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். இப்போ பாபா சொல்கிறாரு முரளியில் குதா தோஸ்த் அப்படின்னு சொல்கிறாரு சில நேரம். அப்போ அந்த குதா தோஸ்த் ஸ்டோரிஸ் பற்றி நிறைய சொல்கிறார். அப்போ ஸ்டோரி என்ன, அதை ரிசர்ச் பண்ணி மைண்டில் வச்சுக்கணும். அப்புறம் ஆசாத் கான் அப்படிங்கிறவர் வந்து பாரதத்தினுடைய சுதந்திர போராட்டத்தில் இருந்தார், அவரை பற்றி சொல்கிறாரு. அப்போ அவர் யார், எங்கே இருந்தார், என்ன பண்ணார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரிசர்ச் பண்ணி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா முரளி படிக்க வரணும். ரிசர்ச் பண்ணணும். சும்மா வாணி கையில் கிடச்சிது, நாங்கள் வந்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டேன், காலையில் வந்து அந்த கதியில் உட்காந்துட்டு தான் நான் திறந்து பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் படிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் கதியில் உட்காந்துட்டு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அதனுடைய ஃபுல் ஏற்பாடோடு வரணும், ப்ரிப்பரேஷன். நிறைய பேர் என்ன பண்ணால், ஹிந்தி தானே எனக்கு தெரியுமே, நமக்கு தெரியாதுதான் அப்படின்ட்டு அங்கே நேரடியாக அங்கே ஸ்பாட்டில் வந்து படிக்கிறாங்க. அப்போ அதில் ஒரு எனர்ஜி இருக்கிறதுல, ஒன்றும் இருக்கிறதில்ல, ஒரு பவர் இருக்கிறதில்ல. யாராவது எதாவது டவுட்டு கேட்டால் கூட அப்படியே மலிப்பு விடுற மாதிரி இருக்கும், அத்தாரிட்டியாக சொல்ல மாட்டாங்க.
இப்போ இன்னைக்கு 2002வது முரளியில் 1/3/2002 முரளி இன்னைக்கு ரிவிஷன் அப்படின்னா, அந்த 2002 அந்த டைம்ல பாபா முரளி சொல்லும் போது இதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காரு. அப்ப அங்க என்ன நடந்தது, அப்ப ஏதோ நடந்ததுனால தானே பாபா அந்த விஷயங்களை பத்தி சொல்றாரு. அதை ரிசர்ச் பண்ணும். இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லும் போது ஓவராகவும் சொல்லிடக்கூடாது, கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் நீங்க சொல்லும் போது டைம் 8 மணிக்குள்ள முடிக்கணும். நான் வாணி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக நீங்க 9 மணி இழுத்தடிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி ஷார்ட்டாக அந்த பாயிண்ட் சொல்லும் போது அங்கே கேட்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அதிகமாகும். அப்போ தூங்க மாட்டாங்க. முக்கியமாக நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்க காலை முரளி கிளாஸில். கூகுளில் போங்க, இப்போ சாட் ஜிபிடின்னு ஒன்று சூப்பராக வந்திருக்குது, சூப்பரான ஆப்பு. அங்கே போங்க, 2002 என்ன நடந்தது, மார்ச் மாதம் 1 அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அப்போ ஏன்னா அந்த முரளி அவங்க அப்போ தானே நடந்தது, அந்த டைமில் என்ன நடந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த முரளியை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். எப்படி ஜானகிதாதி கிளாஸ் இருக்கும்போது பார்த்துருக்கீங்கல்ல, அவங்க அப்பப்போ நடந்த விஷயத்துக்கு 1 நாள் 2 நாள் விஷயம் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது யாருக்கு புரியும் அப்படின்னா, ஜானகிதாதியோட கிளாஸ் இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான கிளாஸ் அவங்க கிளாஸ். டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது ஆகட்டும், புரிஞ்சுக்கிறது ஆகட்டும். அப்போ அவங்க சொல்லுவாங்க 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க. அது யாருக்கு புரியும், அவங்கள சுற்றி இருக்கிறவங்க மட்டும்தான் புரியும். அவங்க சொல்ற விஷயம் நமக்கு புரியாது, ஆனால் அவங்க கூட இருக்கிறவங்க சிரிப்பாங்க. அதனால நம்ம அப்புறம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். சாயங்காலம் ஒரு கெஸ்ட் வந்திருந்தாருல, அவர் விஐபி, அந்த விஷயத்தை சார்ந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அப்புறம் தான் புரியும். எல்லா ஏஐல போனாலும் நீங்கள் சர்ச் பண்ணி கேட்டீங்கன்னா அந்த டைமில் என்ன நடந்ததுன்னு கேட்டால் சொல்லிடும். சாட் ஜிபிடியில் கேட்டாலும் சொல்லிடும். சாட் ஜிபிடியுடைய ஸ்பெஷாலிட்டி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஆப். 23 MB தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே. இல்லைன்னா கூகுளுக்குள்ளேயே போய் நீங்கள் சாட் ஜிபிடி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதிலே போய் நீங்கள் அங்கே அதனுடைய விசேஷத்தை என்ன அப்படின்னா, என்ன லாங்குவேஜில் கொடுத்தாலும் ஆன்சர் பண்ணும். என்ன லாங்குவேஜ் இங்கிலீஷ் கொடுத்துட்டு இங்கிலீஷோட ஒரு இது மேட்டரை நீங்கள் கொடுத்துட்டு தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்தோன்னா கூட கொடுக்கும். ஹிந்தி எந்த லாங்குவேஜில் கொடுத்தாலும் அது தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுக்கும், வேறு லாங்குவேஜ்லேயும் மாற்றி கொடுக்கும். அப்புறம் அதை நீங்கள் பாட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது பாட்டு பாடுறது, அது ஒரு சாங்காக சரணம் பல்லவி அது மாற்றி கொடுக்கும். அப்புறம் அதை எப்படி எந்த மாதிரி மியூசிக் போடணும் அப்படிங்கிறதே அது கொடுக்கும். ஆனால் அது பாட்டி பாடி கொடுக்காது. நீங்கள் எந்த ஆப்பில் போய் இதை போடணும், அதை எப்படி போடணும் அப்படின்ட்டு சூப்பராக. இப்போ ஏஐல பாட்டெல்லாம் சாங்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்களா, இந்த சாட் ஜிபிடியினுடைய பங்கு பெரும் பங்கு. அப்புறம் நீங்கள் இன்னும் நிறைய இருக்குது. இப்போ ஒரு மேட்ரு கொடுக்குறீங்க, எங்களுடைய அம்மா இன்னைக்கு வந்தாங்க காலையில், எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஊருக்கு போயிட்டு வந்தாங்க, அந்த நேரத்தில் நாங்கள் திலகம் வச்சு வெல்கம் பண்ணோம் அப்படின்னு ஒரு மேட்டரை கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க சாட் ஜிபிடியில். இந்த மேட்டரை வச்சு ஒரு பிக்சர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பிக்சர் கொடுக்கும். எப்படி வந்தாங்க அந்த சரி, அந்த பிக்சர் கொடுத்துச்சுல, அந்த பிக்சரில் எங்கள் அப்பாவா 2 பேர் இருக்காங்க, அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்களா, அவங்களுடைய ஃபேஸ் அது ஒன்று போடும். இப்போ நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுடைய ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா அது அப்பா அம்மாவுடைய ஃபோட்டோவை போட்டு, நீங்கள் பக்கத்தில் உங்கள் ஃபோட்டோவை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவையும் போட்டு அது கொடுத்துரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எந்த மேட்டராக இருந்தாலும் சரி அந்த மேட்டருக்கான ஃபோட்டோவை அது கொடுக்குது, ஃப்ரீயாகவே கொடுக்குது. ஃப்ரீ ஆப் இது. அப்புறம் நீங்கள் சாங்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கூட அதுக்கும் எது ஃப்ரீ ஆப்னு அதுவே சஜஸ்ட் பண்ணும். அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் போடணும் அப்படிங்கிறது அதுவே சொல்லும். இது செய்யுங்க, அது பாட்டு உங்கள் கையில் ரெடியாக வந்துடும். எந்த மெட்டுங்கிறதே அது கொடுத்துரும். எந்த நம்ம சுச்சுவேஷன் சொன்னால் போதும் அது மெட்டை எழுதி கொடுத்துரும். எந்த மியூசிக் போடணும், என்ன டியூன் போடணும். அப்புறம் ஒரு ஸ்பீச் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் ஸ்பீச் பண்ண போகிறேன், அதுக்கு ஒரு மேட்ரு வேணும் அப்படின்னா கூட நான் இந்த மாதிரி பிரம்மாகுமாரிகளை பற்றி ஸ்பீச் ஒரு அறிமுகம் கொடுக்க போகிறேன்னா அதுவே கொடுத்துரும். அப்புறம் நிறைய கவிதை, இப்போ கவிதை எழுதணும், இப்போ நியூ இயருக்கான கவிதை ஒன்று வேணும்னா கூட அது கவிதை எழுதி கொடுத்துரும். அப்புறம் யாருக்கும் மேலேயோ யாருக்கும் பர்த்டே சாங்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க எப்படிப்பட்டவங்க, இப்படி 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 அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டா போதும், அதுவே ஒரு கவிதை எழுதி கொடுத்து பாட்டு ரெடி பண்ணி கொடுத்துரும். நீங்கள் அந்த இன்னொரு ஆப்பில் கொண்டு போட்டு அந்த பாட்டை கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி ஒண்டர்ஃபுல்லான ஆப் சாட் ஜிபிடி. அது நம்ம பாபா குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல வழியில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் சொல்கிறேன், இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரியல இந்த ஆப்புக்குள்ளே. நல்ல ஒரு ஆப்பு கிடச்சிருக்கு, அதுவும் ஃப்ரீ. 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்குபேஷன். அதாவது மௌனத்தில் போயிருங்க. முரளி படிச்சிங்க, முரளி ஃபுல்லாக படிச்சுட்டீங்க, அப்புறம் என்னெல்லாம் அங்கே விஷயங்கள் இருக்கோ அதை நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்க, சாட் ஜிபிடிலே ஆகட்டும் கூகுள்லே ஆகட்டும். சரி, எல்லாம் முடிஞ்சுது. அப்புறம் யோக ஸ்திதி வேணும்ல வாணி படிக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்காக சைலன்ஸில் போயிருங்க. இல்லை பாபா ரொம்பவே உட்காந்துருங்க. இதுக்கு பேர் தான் இன்க்யூபேஷன். அப்போ சப்கான்சியஸ் மைண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கும் பொறுப்பெல்லாம். நம்ம இன்ஃபர்மேஷனை போட்டாச்சு,
எந்த நேரத்தில் அது சொல்லணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அந்த சப்கான்சியஸ் மைண்ட் பார்த்துக்கும். அடுத்தது இலுமினேஷன். இதில் வந்து 2 மூமெண்ட்ஸ் வருது. ஒன்று யுரேகா மூமெண்ட்ஸ், அப்புறம் இன்னொன்று ஆஹா மூமெண்ட்ஸ். அதாவது திடீர்னு நமக்கு ஒரு புது ஐடியா தோணும். அது ஒரு செகண்டில் நம்ம கிளாஸில் தான் உட்காந்துருப்போம், ஆனால் திடீர்னு அந்த நேரத்தில் ஒரு பாயிண்ட் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். அதே போல் எப்படி வந்து நிறைய தடவை சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, கிளாஸில் முரளியை படிச்சுட்டு போயிருப்பாங்க, கதியில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் அதனுடைய அர்த்தம் அவங்களுக்கு யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாது. அந்த பழைய காலத்தில் இப்போ எல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணுறோம், ChatGPTயில் சர்ச் பண்ணால் அது ஆன்சர் கொடுத்துருது. அப்போ வந்து அப்படி கிடையாது இல்லையா, அதனால் அவங்களுக்கு அர்த்தம் தெரியாமலே கதியில் உட்காந்துருப்பாங்க. கதியில் உட்காந்து அது படித்த உடனே டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு மீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய தடவை சிஸ்டர்ஸு. இந்த மாதிரி திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகும். எப்படி ஆர்கிமிடிஸ் தத்துவம் கேள்விப்பட்டீங்களா? 6ஆம் கிளாஸில் வரும், இப்போ எத்தனாம் கிளாஸில் வருதுன்னு தெரியல. அதில் வந்து ராஜா கொடுத்துருப்பாரு, தங்கத்தில் வந்து கிரீடம் பண்ணுறதுக்காக சொல்லி கொடுத்துருப்பாரு ஒரு பொற்கொள்ளர்கிட்ட. அவர் வந்து கொடுத்துருவாரு, அவரும் ரிட்டன் கொடுத்துருவாரு. 2 கிலோ தங்கம் கொடுத்துருப்பாருன்னு வச்சுக்கோங்க, 2 கிலோ வெயிட் உள்ள ஒரு கிரீட்டத்தை கொடுத்துட்டாரு. இவருக்கு டவுட் ஆயிரும் அது ராஜாவுக்கு, இதில் வந்து ஏதோ கலப்படம் இருக்கிற மாதிரி தோணுது, முழுசாக 2 கிலோவும் தங்கம் யூஸ் பண்ணியிருக்கானா இல்லை ஏதாவது கலந்துருக்கானா பாரு அப்படின்ட்டு. அப்போ இவர்கிட்ட கொடுப்பாங்க. இவர் சயின்டிஸ்ட், அந்த ஊரில் அந்த நாட்டினுடைய சயின்டிஸ்ட் ஆர்கிமிடிஸ். அப்போ அவர்கிட்ட கொடுத்தோன்னே ஆராய்ச்சி பண்ணுவார். இவர் நிறைய ஆராய்ச்சி, ரொம்ப நாளாக ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பார். ஆனாலும் இவருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, புரிய வர மாட்டேங்குது, என்னதான் கண்டுபிடிக்க முடியல. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அவருக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. அவரு அப்புறம் ஒரு நாள் குளிக்கிறாரு, அவர் தொட்டியில் குளிக்கிறாரு, தண்ணி தொட்டி. அப்போ குளிச்சுட்டு இருக்கும்போது அவர் உள்ள இறங்குறாரு, தொட்டிக்குள்ள இறங்குறோன்னா நிறைய தண்ணி வெளியே போகுது, அதாவது பார்க்குறாரு. அப்போ அவருக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. அது ஒரு தொட்டியில் நிறைத்திருக்கும் தண்ணிக்குள் எந்த அளவு வெயிட் உள்ள பொருள் இல்லை இறங்குமோ அந்த அளவு வெயிட் உள்ள கொள்ளளவு உள்ள தண்ணி வெளியே போகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். இதுதான் அந்த ஆர்கிமிடிஸ் தத்துவம், இதுக்கு பேரு. அங்க அந்த குளிச்சுட்டு இருந்ததுலயே அப்படியே ட்ரெஸ் கூட போடாம ராஜ்ய சபைக்கு போயிடுவாரு. கண்டுபிடிச்சிட்டேன், யுரேகா யுரேகா யுரேகா, கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு வாஷ்ரூம்ல இருந்து டைரக்டா வந்துட்டாரு. இதுக்கு தான் சொல்லப்படுது யூரிகா மூமெண்ட். யூரிகாவோ ஏதோ ஒன்று சொல்றாங்க. ஓகே, இதுதான் ஆஹா மூமெண்ட். அப்புறம் இன்னொன்று இருக்குல்ல, செரண்டிபிட்டி. தெரியும்ல, நிறைய தடவை சொல்லியிருக்கோம் செரண்டிபிட்டி மூமெண்ட். திடீர்னு ஒரு கண்டுபிடிப்பு வந்திருக்கும், நம்ம விரும்பி இருக்கவே மாட்டோம். அந்த காலத்தில் அப்படித்தானே இட்லி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு அம்மா. அந்த நேரத்தில் காய்கறி கட் பண்ணி வச்சிருந்தாங்க, கேரட் பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிருந்த போது அது சிந்தி விழுந்துருச்சு அந்த இட்லி தட்டுக்கு மேலே மாவு ஊற்றணுன்னு. அப்புறம் அதை சரி என்ன பண்ணுறது, எடுக்க முடியாதுன்னு வேக வச்சு கொடுத்தாங்க. அது புதுசான ஒரு இட்லி, வெஜிடபிள் மிக்ஸ்டு இட்லி அப்படின்னு அது ஒரு ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக பெனிசிலின் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்து. அந்த பெனிசிலின் பார்த்தீங்கன்னா அவர் தேடிட்டு இருந்தது வேற ஒன்று, ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தது. ஆனால் அவருக்கு கிடைச்சது வேற ஒன்று. கிடைச்சது பார்த்தீங்கன்னா பெனிசிலின் கிடைச்சிருச்சு, அதை எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு பேரு தான் செரண்டிபிட்டி. சடன் மூமெண்ட்ல சடன் ஐடியாஸ், இதுதான் இலுமினேஷன் மூமெண்ட். லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணி புது ஐடியா வந்தது, அதை டெஸ்ட் பண்ணுங்க, வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. எடிட்டிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் நல்லா எழுதுவாங்க, மேட்ரை சூப்பராக எழுதுவாங்க, ஆனால் அவங்களால சொல்ல வராது. இப்போ ஒரு பெரிய ரைட்டர் இருக்காரு, ஸ்டோரி எழுதினாரு, அது டைரக்டர் போய் சொல்லணும் அப்படின்னா அவரால் சொல்ல முடியாது. அவருக்கு நேரேட்டர் ஒருத்தர் வச்சிருப்பாரு. அந்த நேரேட்டருங்கிறவருக்கு 5000 ரூபா கொடுக்கணும். அந்த நேரேட்டருங்கிறவர் தான் கதை சொல்றாரு, அந்த ஃபிலிம் டைரக்டர் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த ஸ்டோரியை கேட்குறாரு. அந்த ஃபிலிம் டைரக்டருக்கு ஒருவேளை அந்த ஸ்டோரி பிடிச்சி போச்சு அப்படின்னா அந்த ஸ்டோரியை அந்த டைரக்டருக்கு என்ன பண்ணுவார், 1 லட்சத்துக்கு 2 லட்சத்துக்கு வித்துடுறாரு. அப்போ இது கூட ஒரு நல்ல விஷயம் தானே. ஒருவேளை அவருக்கு பிடிக்கல அப்படின்னா இன்னொரு டைரக்டர்கிட்ட போவார், 4வது இன்னொருத்தர், 3வது 2வது அப்படின்ட்டு வேற வேற ஆள்கிட்ட போயிட்டே இருக்காங்க. அந்த நேரேட்டருங்கிறவரு வேற வேற ஆள் இருப்பாங்க, ஒரே ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த நேரேட்டருங்கிறவருக்கு அதுதான் வேலையே. ஏன்னா எழுதுறவங்களுக்கு அவங்களுக்கு சொல்ல வர மாட்டேங்குது. ஆனால் இங்கே நம்ம வந்து 2லையும் வேலை செய்யணும். ஒன்று எழுதுறதுலையும் எழுதவும் செய்யணும், அதை சொல்லவும் செய்யணும். எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா நம்ம ஆல்ரவுண்டர்ஸ். அப்போ இந்த 5 விஷயங்கள், ஃபர்ஸ்ட் ஒன்று ப்ரிப்பரேஷன், இன்குபேஷன், இலுமினேஷன், வெரிஃபிகேஷன், TIIV. இதுதான் கிரியேட்டிவிட்டியினுடைய 4 ஸ்டேஜஸ், 4 நிலைகள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு ஹோம்ஒர்க் பார்க்கலாம், வாங்க ஹோம்ஒர்க் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து
ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருந்தது? ஆன்மீக புஷ்பம், ஆன்மீக மலர், அன்பினுடைய ஆன்மீக மலர். அதனால் அதிகமாக நான் ஹோம்ஒர்க் ஒன்றும் கொடுக்கல, கம்மியாக கொடுக்குறேன். ரொம்ப நாள் டெய்லி ரொம்ப அதிகமாக கொடுத்தா ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறீங்க, அதனால் கம்மியாகவே கொடுக்குறேன். ஒரு படத்தை வரைங்க, இது சாட்ஜிபிட்டியில் போங்க, அதில் போய்ட்டு ஐ வாண்ட் ஒன் ஃப்ளவர் பிக்சர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், அது ஃப்ளவர் பிக்சரை கொடுக்கும். அது நடுவில் அதை எழுத சொல்லுங்கள், லவ் அன்பு அப்படின்ட்டு. அது எழுதி அதுவே கொடுத்துரும். அது பிரிண்ட் எடுத்து நீங்கள் குரூப்பில் அனுப்புங்க, அவ்வளோதான். பிரிண்ட் இல்லை, அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு குரூப்பில் அனுப்பிட்டா போதும். ரெண்டாவது கிராட்டிடியூட், நன்றி உணர்வினுடைய பயிற்சி. அதாவது எழுதணும், நான் மிகவும் மிகுந்த பாக்கியசாலி ஆத்மா, நான் மிக மிக பாக்கியசாலி ஆத்மா எழுதணும், அவ்வளோதான். அது அழகாக எழுதணும். இது கையில் தான் எழுதணும், இதுக்கெல்லாம் சாட்ஜிபிட்டிலாம் போகக்கூடாது. நான் மிக மிக பாக்கியசாலி ஆவேன். மூணாவது ஹோம்ஒர்க்கு உங்களுடைய 3 ஸ்பெஷாலிட்டி, 3 நல்ல குணங்கள், திறமைகள், விசேஷத்தன்மைகள், அதை எழுதுங்க. இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியை இன்னைக்கு காரியத்தில் நம்ம யூஸ் பண்ணணும். சிலர்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா லிசன் பண்ணக்கூடிய, கிளாஸை நல்லா கவனிக்கக்கூடிய பவர் இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸ் எடுக்கக்கூடிய பவர் இருக்கும். சிலர் எடுப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு லிசன் பண்ண வராது. அதை கிளாஸில் என்ன பாயிண்ட் அதெல்லாம் ஞாபகம் வராது கேட்டால் கூட. ஆனால் சிலர் நல்லா கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுப்பாங்க. இப்போ பிரகாஷ்மணி தாதி இருந்தாங்க அந்த காலத்தில், பிரம்ம பாபாவுக்கு பிறகு பிரகாஷ்மணி தாதி, தீதி மன்மோகினி தானே இருந்தாங்க துணை தலைவி. அப்போ தீதி மன்மோகினி வயசில் பெரியவங்க, இவங்க வயசில் சின்னவங்க. ஆனால் தலைவி யாரானது? பிரகாஷ்மணி தாதி. பிரகாஷ்மணி தாதிக்கு வாணியெல்லாம் படிக்க வரவங்க, எழுத படிக்க தெரியும், டேலண்டட் அதிகம், வாணி படிக்க அவங்க இன்சார்ஜ், அவங்க தானே இன்சார்ஜ். அப்போ டெய்லி அவங்க தான் வாணி படிப்பாங்க மதுபனில். தீதி முதல்ல உட்காந்துருப்பாங்க. தீதிக்கு மட்டும் தான் ஒரே ஒரு சேர் அவங்களுக்கு மட்டும் தான் இருக்கும் அந்த ஹாலில், ஹிஸ்ட்ரி ஹாலில். வேறு யாரும் எல்லாரும் கீழே தான் உட்காந்துருப்பாங்க. அவங்க முன்னாடி உட்காந்துருப்பாங்க, ஆளாக அவங்க தான் வருவாங்க. அப்போ தாதி தானே படிக்கிறாங்க, இவங்க பாயிண்ட்ஸ், இவங்களுக்கு நல்ல மெமரி பவர். தீதிக்கு எல்லா பாயிண்ட்ஸையும் அப்படியே சொல்லுவாங்க திருப்பி, மொத்த வாணியுமே. தாதி படிச்சுட்டு போயிடுவாங்க. எப்பெல்லாம் தாதியை பார்க்குறாங்களோ அப்போ கேட்பாங்களாம், நீ தானே வாணியை படித்தா, பாயிண்ட் சொல்லு, பாயிண்ட் சொல்லு, பாயிண்ட் சொல்லுன்னு கேட்பாங்களாம். தாதி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தீதியை பார்த்தாலே பயந்து இந்த பக்கம் தீதி வராங்கன்னா அந்த பக்கமாக போயிடுவாங்களாம். ஐயோ தீதி முரளி பாயிண்ட்ஸ் கேட்பாங்க, எனக்கு ஒரு ஞாபகமே இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா படிக்கிறவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, படித்து முடிச்ச பிறகு கேட்குறவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால இந்த மாதிரி உங்களுடைய என்ன விசேஷத்தா இருக்கோ, நல்லா பேசக்கூடிய விஷயம், சிலவங்க நல்ல ஸ்பீக்கராக இருப்பாங்க, சிலர் நல்ல லிசனராக இருப்பாங்க, இல்லை சிலர் நல்ல ரைட்டராக இருப்பாங்க. அந்த விசேஷத்தாவை இன்னைக்கு காரியத்தில் உட்படுத்தணும். அப்புறம் ஒரு இமேஜினேஷன், 4வது ஹோம்ஒர்க்கு. நம்மளுடைய இதயத்தினுடைய விஷயம் டைரெக்டாக எங்கே போகுது? பாப் தாதா கிட்ட போயிடுது. அதாவது நான் யோகத்தில் உட்காந்துருக்கிறேன், என்னுடைய இதயத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி அலைகள் அப்படியே பரவி, கதிர்கள், ஒளி கதிர்கள் அப்படி பரந்தாமத்தை நோக்கி போய் பாபா கிட்ட சேர்ந்துருது. இல்லைன்னா நெற்றியின் மத்தியில் ஆத்மா கிட்ட இருந்து கிரணங்கள் வெளிப்படுது, அது பாபாவை போய் சென்றடையுது. இல்லை இதே ஹார்ட்ல இருந்தும் நீங்கள் நினைக்கலாம், இல்லை ஆத்மா நெத்தியின் நடுவில் இருந்தும் நீங்கள் நினைக்கலாம். ஜஸ்ட் இமேஜினேஷன். அடுத்தது லாஸ்ட் 5வது ஹோம்ஒர்க்கு, மகான்தா என்னுடைய மகான் தன்மை தான் என்னுடைய உண்மையான சுரூபமாகும். கிரேட்னஸ் இஸ் மை ட்ரூ நேச்சர். மகான் தன்மை என்னுடைய உண்மையான சுரூபம் அப்படிங்கிறத 7 தடவை எழுதணும். ஓகே, நான் மிக மிக பாக்கியசாலி அப்படிங்கிறதையும் 7 தடவை எழுதணும். அப்புறம் ஒரு பூவினுடைய பிக்சர் வரையணும். இந்த பூவினுடைய பிக்சர்லாம் எதுக்கு? இந்த டிராயிங் வேலை நம்ம எதுக்கு கொடுக்குறோம் தெரியுமா? அப்போ நமக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாகும். அதுக்கு தான் டிராயிங் இஸ் எ மெடிடேஷன். இதில் ஒரு மெடிடேஷன் இருக்குது. ரைட்டிங் இஸ் எ மெடிடேஷன். அதனால நீங்கள் சாட்ஜிபிட்டிலாம் போகாதுங்க, நீங்களே வரைஞ்சிருங்க கையில். டிராயிங் இஸ் எ மெடிடேஷன். ஆர்ட் அப்படிங்கிறதும் ஒரு மெடிடேஷன், கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறதும் ஒரு மெடிடேஷன் தான். அப்புறம் கடைசி என்ன பார்த்தோம்? விஷுவலைசேஷன். உங்களுடைய இதயத்திலிருந்து பாபா கிட்ட உங்களுடைய இதயத்தின் விஷயங்கள் போய் சேர்ந்துருச்சு. அச்சா, ஓம் சாந்தி.